நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவர் இயேசுவின் உயிருள்ள சந்நிதியில் இருக்கின்ற நாம் அவரை போற்றுவோம், இயேசுவை துதிப்போம். உயிருள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்த நம் ஆண்டவரை, தூய இருதயமாய் வீற்றிருப்பவரை, நற்கருணையின் வடிவில் பிரசன்னமாகிறவரை நாம் ஆராதனை செய்வோம். மிகுந்த இரக்கமும் அன்பும் உடைய இறைவனே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். நீதி அருளுகின்ற கடவுளே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவனே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். என்னை காண்கின்ற இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் தேவனே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். வெற்றியை கொடுக்கும் கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். அமைதியை அருளும் கடவுளே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நடுநிலை தவறாத நீதிபதியே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மன்னிக்கும் கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். ஆசீர்வாதங்களை பொழியும் இயேசுவே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். என் நம்பிக்கையும் மீட்பெருமாகிய இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். என் மனமகிழ்ச்சியாயிருக்கின்ற இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். எம்மை பெயர் சொல்லி அழைத்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான இறை வார்த்தை சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அற்புதமான இறை வார்த்தைகள். கொடியோடு திராட்சை செடியோடு இணைந்துள்ள கிளைகளே செழுமையாக, வளமையாக, பசுமையாக பூத்து குலுங்கி பலன் தருவதாக அமைந்திருக்கும். அதுபோல
இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதுதான், கடவுளோடு இணைந்திருந்த நிலையில்தான், இந்த இயேசுவை இருக்க பற்றி கொள்ளுகிற போதுதான் பலன் தருகிறவர்களாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். நமக்கு வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் இயேசுவிடமிருந்தே வருகிறது. அப்படி இல்லை என்றால் நாம் பலவீனர்களாக மாறிவிடுவோம், சோர்ந்து போவோம். எப்படி வேரிலிருந்து தண்டு வழியாக கிளைகளுக்கு ஆற்றல் பெருகுகிறதோ, சக்தி கிடைக்கிறதோ, அதுபோன்றுதான் ஆண்டவரிடமிருந்து நமக்கும் சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் அன்பும் கிடைக்கிறது. இதில் உறுதியாக நாம் நிலைத்து நிற்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக மாறுகிறது. ஒரு அற்புதமான சாட்சிய பகிர்வு. தினந்தோறும் திருப்பலிக்கு வருகிற ஒரு மனிதர், அவரை நான் பார்க்காத நாளே கிடையாது. ஆலயத்தினுடைய முன்பகுதியில் அமர்ந்திருப்பார். திடீரென்று ஒரு நாள் அவர் ஆலயத்திற்கு வரவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை வந்து பார்க்கிறாரு. ஃபாதர், நான் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒரு துன்பமான ஒரு தருணம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. மிக பெரும் ஒரு சோதனையாக வந்து நிற்கிறது. என்னுடைய மகளுடைய திருமணத்தை நான் வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரே நாள் தான் ஃபாதர் இருக்கு. எனக்கு கைமாத்தாக 10 லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு கைவிரித்து விட்டார். இன்னும் ஒரு வேலையை நான் செய்யல. என் பிள்ளைகளுக்கு நகைகள் எடுக்கவில்லை, மண்டபத்திற்குரிய பணத்தை செலுத்தவில்லை, உணவுக்குரிய பணத்தை கொடுக்கவில்லை, எதுவுமே செய்யல ஃபாதர். இதை நம்பிக்கிட்டு நான் இருந்தேன். 10 லட்சம் அவர் காசோலையாக தந்து விடுகிறார் என்றும் 10 லட்சம் கைமாற்றாக கொடுக்கிறார் என்றும் சொல்லியிருந்தார். என்னுடைய லேண்டை நான் அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ண இருந்தேன். திடீரென்று அவர் கைவிரித்து விட்டார். என்ன செய்வது என்றே தெரியல என்று சொல்லிவிட்டு மிகுந்த சோகத்தோடு ஒரு ஜெபம் எனக்காக ஜெபியுங்கள் ஃபாதர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்று அவர் கோவிலுக்கு வரவில்லை. அவர் வராததை பார்த்த உடனே என்னுடைய மனம் வேதனைப்பட்டது. ஐயோ, தினந்தோறும் ஆலயத்திற்கு வருகின்ற ஒரு மனிதர் இன்றைக்கு கோவிலுக்கு வரவில்லையே. மிக பெரும் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார். நாளைக்கு அவர் திருமணத்தை வைத்திருக்கிறார், தன்னுடைய மகளுடைய திருமணம். ஆனால் இன்றைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவருக்கு இருக்கிறதே என்று நான் மனதுக்குள் நினைத்து செபித்துக் கொண்டேன் அந்த திருப்பலியின் போது. அன்பிற்குரியவர்களே, அவங்க வீட்டுக்கு நான் 2 நாள் கழித்து திருமணம் முடித்த பிறகு ஈஸ்டர் பிளஸ்ஸிங்குக்காக அவங்க வீட்டுக்கு போகிறேன். எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப டயர்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பயங்கரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்குள் சென்ற உடனே எல்லோரும் அடித்து பிடித்து துடித்து எழுந்து கொண்டார்கள். பேச ஆரம்பித்தேன். கல்யாணம்லாம் எப்படி போச்சு, நல்லபடியாக போச்சா, என்ன ஏதுன்னு விசாரித்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மனிதர் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். அன்பிற்குரியவர்களே, மலமளவென கண்ணீர் வடிந்தது. நான் கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வேன் என்றே தெரியவில்லை ஃபாதர். என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது. நடப்பதற்கு 100% வாய்ப்பில்லை, 100% வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த அதிசயம் எங்களுக்காக நடந்தது ஃபாதர், எங்களுக்காக நடந்தது. எப்படி என்றால், என்னுடைய கணவர், அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் மேலே போய் ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டாரு. திருஇருதய ஆண்டவர் படத்தின் முன்பாக போய் அமர்ந்து கொண்டார். 3 மணி நேரம் வெளியே வரல ஃபாதர். அவரு, நாங்களும் போய் எவ்வளவோ தட்டி தட்டி கூப்பிடுறோம், அவர் வெளியவே வரல. வெளியே வந்தவர் 3 மணி நேரம் கழிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய போறாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார்.
நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, இதை சாட்சியாக மக்களிடத்தில் சொல்லுங்க ஃபாதர். நான் சொன்னா கூட இந்த செய்தி போய் சேராது, சரியா? நீங்க சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ஒரு சேட்டு அவர் கையில நாங்க போய் கேட்கும்போது 18 லட்சம் எங்களுக்கு கிடைத்தது ஃபாதர். நாங்க 18 லட்சம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அவர் இதுவரையும் ஒரு 5 பைசா கூட தந்தது கிடையாது. அவர்கிட்ட நாங்க நகை எடுக்கிறதுக்கு போனா கூட அவர் தரவே மாட்டார் ஃபாதர். கொஞ்சம் கூட குறைக்க மாட்டார். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட குறைக்க மாட்டாரு. ஐயா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் முன்னாடியே உங்களுக்கு தந்திருப்பேனே என்று சொல்லி அவர் உடனடியாக தொகையையும் நகைகளையும் கொடுத்து உதவி செய்தாராம். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மேலான கிருபை, வல்லமை, ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட அந்த மிக பெரும் ஒரு சாட்சிய வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பல தருணங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள், துன்பமான தருணங்கள் இருக்கும். நற்கருணை நாதரின் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை செலுத்துகிறோம் என்றால், அவரை இருக்க நாம் பற்றிக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, உன் திரு யாழில் என் இறைவா என்னையும் ஒரு சிறு நரம்பென இணைத்துக் கொள்ளும். நீ யாழினை மீட்டும் போது என்னுடைய இதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்க, அந்த மகிழ்ச்சியினால் உமக்கு நாள்தோறும் நன்றி புகழ் பாடிக்கொண்டிருக்க அருள் தாரும் என்று சொல்லி பாடி செபிப்போமாக. திரு யாழில் என் இறைவா பல பன் தரும் நரமுண்டு. திரு யாழில் என் இறைவா பல பன் தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழில் இறைவா பல பன் தரும் நரமுண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. உன் திரு யாழில் இறைவா பல பன் தரும் நரமுண்டு.
சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பினவே அதில் நினைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். தெய்வமே, அற்புதமாய் இந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்திலே முழுமையாய் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமான நேரத்திலே உம்மை சூழ்ந்து நிற்கிற ஒவ்வொருவரையும், உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாவையும், உம்முடைய தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்களையும், ஆண்டவரே உம்மை நினைத்து துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் இந்த வேளையிலே நிறைவாக உமது அருளினால் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நலன்களினால் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய சுகத்தினால் நீர் குணப்படுத்துவதினால் அவர்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கும் போது நாங்கள் தளர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து விடுவதில்லை, ஊக்கம் பெறுகிறோம், உற்சாகம் அடைகிறோம். கொடியோடு இணைந்துள்ள திராட்சை கிளைகளைப் போல எங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறுகிறது. பலனுள்ளதாக, கனி தரக்கூடியதாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இந்த உலகத்திலே அமைந்திருக்கிறது. என் அன்பு தெய்வமே, எங்களையும் ஒரு சாட்சியாக நீர் பயன்படுத்துகிறீரே. உம்மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்திலே சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்பா. நாங்களும் எங்கள் குடும்பமும் உம்முடைய தூய இருதயத்திடம் தஞ்சமடைகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த நாட்கள் அனைத்திலும் எங்களோடு உடனிருந்து எந்த நோய் நொடியும் எங்களுக்கு அணுகாமல், எந்த பொல்லாப்புகளும் தீங்கும் எங்களை நெருங்கி வராமல், எங்கள் குடும்பத்திற்கு எந்த விதமான சோதனையும் வேதனையும் துன்பமும் அதிகமாக நெருங்கி விடாமல் ஆண்டவரே புடை சூழ்ந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்களுடைய பாதுகாப்பிற்காக உம்முடைய வானதூதர்களை நிறுத்துவீராக. தேவ தாயினுடைய பரிந்து பேசுதல் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து எங்கள் திருமுன்னிலையில் இருந்து கொண்டே இருக்கட்டும். தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் தூய இருதயத்திடம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன். ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு, உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக, உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும், நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும், தலைவராகவும், உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால், உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும், உமது பத்தினியாகிய திரு அவைக்கும், பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும், நம்பிக்கையில் வளரவும், என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான
எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையில் நாமும் பங்கு பெற மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலும். குறையை மீட்க விசுவாசத்தின் உதவி பெறுவர். பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
தமிழாலும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி இணையாள்பவா. இனி சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி இணையாள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15
இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, மற்ற பரத்தமையை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்திரு, வீணையே யாழே விழித்திருங்கள். வைகரையை நான் விழித்தல செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். Hallelujah, 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 Hallelujah. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல
நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, நாகரீக இந்த உலகத்தில் எல்லாமே நவீனமயமாகி போகியிருக்கிற இந்த உலகத்தில் தினந்தோறும் நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கிறது. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், இது போன்ற ஃபார்வர்ட் மெசேஜஸ் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் மெசேஜஸ். ஆனால் அவற்றை நாம் பொருட்படுத்துகின்றோமா, அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்றால் நிச்சயம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். எப்படி ஒரு மனிதருக்கு காலை உணவு பிரியாணி, மதிய உணவு பிரியாணி, இரவு உணவு பிரியாணி என்று பிரியாணி 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 ஒரு வாரம் ஃபுல்லாக பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்குமோ, சலித்து போகுமோ, வெறுப்பு வருமோ, அப்படிதான் இன்றைக்கு இருக்கின்ற வாட்ஸ்அப் மெசேஜுகள் கூட மனிதர்களிடையே சலிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. உண்மைத்தன்மையையோ அல்லது உண்மையான அன்பையோ அது வெளிப்படுத்துவதே கிடையாது. 1804 வாழ்ந்த நெப்போலியன், பிரான்ஸ் நாட்டினுடைய அரசன், தன்னுடைய காதலி ஜோஸ்பினுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். ஒரு அற்புதமான கடிதம். தான் போரில் இருக்கும்போது தன்னுடைய காதலிக்கு இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். என் அன்பே, என் அன்பே, நீ இல்லை என்றால் நெப்போலியன் கிடையாது. நான் வாழ்வது உன் அன்பிற்காகவே. நம்பிக்கையோடு இரு, விரைவில் வந்து உன்னை சந்திக்கிறேன். இதோ 1000 முத்தங்களை இந்த கடிதத்தின் வழியாக அனுப்புகிறேன். 1000 முத்தங்களை இந்த கடிதத்தின் வழியாக அனுப்புகிறேன். ஒவ்வொன்றாக அனுபவி. அது தீர்வதற்குள் நான் வந்து சேர்ந்து விடுவேன். அப்படி இல்லை என்றால் இந்த போரிலேயே நான் மாண்டிருப்பேன் என்று எழுதி அனுப்புகிறான். அன்பிற்குரியவர்களே, கடிதங்கள் மிக பெரும் தாக்கத்தை மனிதரிடத்தில் ஏற்படுத்தியது. எப்போ நம்ம கிட்ட இந்த செல்போன் இல்லையோ, இந்த மெசேஜுங்கெல்லாம் வரது இல்லையோ, அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்த வழக்கம் அந்த கடிதங்கள் தான். அந்த கடிதங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் மிக மிக அதிகம். நண்பனுடைய கடிதம், காதலியினுடைய கடிதம், தோழியினுடைய கடிதம், தந்தையினுடைய கடிதம், ஒரு தாயின் கடிதம், ஒரு பிள்ளையின் கடிதம், ஒவ்வொரு கடிதமும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. உண்மையான அன்பையும் பாசத்தையும் அது வெளிப்படுத்தியது. ஒரு கடிதத்திலிருந்து ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அன்பை பெற்றுக்கொள்ளலாம், ஊக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், உற்சாகத்தை அனுபவிக்கலாம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். ஏன், நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக கூட சிலருடைய கடிதங்கள் இருந்திருக்கிறது. ஏன் இந்த கடிதத்தினுடைய முக்கியத்துவத்தை அப்படி வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக யூதாவும் சீலாவும் ஒரு கடிதம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த கடிதத்தின் வழியாக அங்கிருக்கிற மக்கள், இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற
ஒவ்வொரு சீடர்களும் உற்சாகம் அடைந்தார்கள், ஊக்கமடைந்தார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். இறைவார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது வாழ்த்து கூறுங்கள். பல பேர் உங்களை பேச்சினால் மனதை குழப்பி வைத்திருப்பார்கள், உங்களுடைய உள்ளத்தை கலக்கமுற செய்திருப்பார்கள், உங்களுடைய மனதை நோகடித்திருப்பார்கள். நீங்கள் ஒரு மனதோடு கூடி வந்து செபியுங்கள், ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். அதைத்தான் அன்பிற்குரியவர்களே பர்னபாவும் பவுலடிகளாரும் செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க அவர்கள் துணிந்து முன் வருகிறார்கள். எனவே இன்றியமையாதது தவிர வேறு எந்த சுமையையும் அவர்கள் மீது சுமத்தக்கூடாது என்று இந்த இடத்திலே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதன் வழியாக ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அந்த கடிதத்தை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்தார்கள் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் கூட நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் கிடையாது. நான் உங்களை நண்பர்கள் என்றேன் என்று ஆண்டவர் சொல்லுவதின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நண்பராக கடவுள் பாவிக்கிறார், நம்மோடு உறவாடுகிறார், நம் மீது அன்பை செலுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எனவே என் அன்பும் என் மகிழ்ச்சியும் என்னுடைய இரக்கமும் உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கிறது. அதன் வழியாக இந்த உலகத்திற்கு நீங்கள் கனி தருகிறவர்களாக, நற்பலனை பயனை தருகிறவர்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம், அவருடைய திருவுளம். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த நாளில் இறை ஆசிரை பெற ஜெபிப்போம். ஆமீன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய பாவங்கள் அழிக்கப்பட்டு வீச்சூற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக தற்பொழுது புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற தேவ சகாயம் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை மகிழ்ச்சியோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமித்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய சென்று வாழுவோம். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் எரிந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.